Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. தங்கம் விலை கடந்த சில காலமாகவே தாறுமாறாக உயர்ந்து வருவதால் மக்கள் பெரும் வேதனையில் இருக்கிறார்கள். ஆனால் தங்கம் விலை இப்போதைக்கு குறைவது போல தெரியவில்லை. இதற்கிடையே அமெரிக்க பணவீக்கம் தொடர்பாக முக்கிய டேட்டா வெளியாகியுள்ள நிலையில் அதை வைத்து பார்க்கும்போது தங்கம் விலை மேலும் உயரும் என்றே வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது பற்றி பார்க்கலாம். நம் நாட்டில் தங்கத்தில் முதலீடு செய்வதை அனைத்து தரப்பினரும் ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்ப்பார்கள். தங்கத்தை வாங்குவது என்பது சேமிப்பின் ஒரு பகுதியாக இருக்கும். அதே நேரத்தில் அது நமது நாட்டில் கலாச்சார ரீதியாகவும் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. இதனால் குழந்தை பிறப்பு முதல் அனைத்து சுப காரியங்களிலும் தங்கத்திற்கு முக்கிய பங்கு இருக்கும். ஆனால் கடந்த சில காலமாகவே தங்கம் விலை மிக வேகமாக உயர்ந்து வருகிறது. பொருளாதார சூழல், புவிசார் அரசியல் குழப்பம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. இதனால் மிடில் கிளாஸ் மக்களால் தங்கத்தை வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தங்கம் விலை எப்போது குறையும் என்று மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய சூழலில் தங்கம் விலை குறைவது போல தெரியவில்லை. ஏனென்றால் அமெரிக்க தொழிலாளர் துறை அந்த நாட்டின் பணவீக்கம் தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதன்படி அமெரிக்காவில் ஆகஸ்ட் மாத பணவீக்கம் 2.9% உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஜூலை மாத பணவீக்கமான 2.7% விட அதிகமாகும். அதேபோல கோர் பணவீக்கம், அதாவது எரிபொருள் உணவு இல்லாமல் 3.1% உயர்ந்துள்ளன. இந்த இரண்டும் 2% கீழ் இருக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் இலக்கு. ஆனால் அதைவிட மிக அதிகமாகவே பணவீக்கம் இருக்கிறது. பொதுவாகவே பணவீக்கம் அதிகரித்தால் தங்கம் விலை அதிகரிக்கும். இதுதான் இப்போதும் நடந்துள்ளது. இதன் காரணமாகவே அமெரிக்க பணவீக்க டேட்டா வெளியாவதற்கு முன்பு 2 நாட்கள் தங்கம் விலையில் ஏற்றம் இல்லாமல் இருந்த சூழலில் கடந்த வெள்ளிக்கிழமை அதன் விலை கணிசமாக அதிகரித்தது. இது மட்டுமில்லாமல் கடந்த வாரம் வெளியான அமெரிக்க வேலை டேட்டாவும் அவ்வளவு ஒன்றும் சாதகமாக இல்லை. கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவில் வெறும் 22,000 புதிய வேலைகள் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேலையின்மை விகிதம் 4.2%-இருந்து 4.3% அதிகரித்தது. இதனால் அமெரிக்க பெடரல் வங்கி வேலையின்மை விகிதமும் 4.2%-இருந்து 4.3% அதிகரித்தது. இதனால் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி கடந்த ஆண்டு முதல் வட்டி விகிதங்களை மாற்றாமல் வைத்திருக்கிறது. ட்ரம்ப் தரப்பு வட்டி விகிதத்தை குறைக்க சொல்லி கடும் அழுத்தம் கொடுத்து வருகிறது. அமெரிக்காவில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க வட்டி விகித குறைப்பு அவசியமாகிறது. அடுத்த வாரம் அமெரிக்க பெடரல் வங்கி கூட்டம் நடக்கும் சூழலில் அதில் வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்படும் என தெரிகிறது. பணவீக்கம் அதிகம் என்றாலும் அது மிக மோசமாக இல்லை என்பதால் வட்டி விகிதம் குறைக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். இதேபோல வட்டி விகிதம் குறைக்கப்பட்டாலும் தங்கம் விலை உயரும். இதுபோக உலகில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்களும் கூட இப்போதைக்கு முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை. இப்படி சுற்றி சுற்றி எங்கு பார்த்தாலும் குழப்பமான ஒரு சூழல் நிலவி வருவதால் தங்கம் விலை வரும் நாட்களில் தொடர்ந்து உயர்ந்து அடுத்தடுத்து புதிய உச்சத்தையே தொடுமென தெரிகிறது. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.